ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டைம் பாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிலேபி மீன் குழம்பு. அங்கேயே எனக்கு கட் பண்ணி க்ளீனாக எல்லாம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நான் இங்கே வந்து வாஷ் மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்த தலையெல்லாம் போட்டு இப்போ குழம்பு வச்சுட்டு வால் பீஸு இந்த துண்டத்தெல்லாம் ஃப்ரை பண்ண போகிறேன். சரி, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குழம்புக்கு தேவையான மசாலாலாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம். 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு அரை மூடி தேங்காய், அரை ஸ்பூன் மஞ்சள், இதெல்லாம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளியை எடுத்து நான் ஊற போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றிடுவோம். அடுத்து அரைச்ச மசாலாவை அதோடு சேர்த்துருவோம். குழம்புத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன். தேவையான அளவு உப்பு போட்டு கரைச்சிடலாம். இது கூட ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம். இது கூட மீன் தலையெல்லாம் போட்டுடலாம். ஒருத்தவங்க தாளித்து விட்டு கொதித்த பிறகு தான் மீன் போடுவாங்க. ஆனால் நாங்கள் எங்கள் ஸ்டைலில் இப்படி தான் செய்வோம். ஃபஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா தாளிச்சிட்டு ஒரு இதை ஊற்றிடுவோம். இப்போ வாங்க தாளிச்சிடலாம். 50 மில்லி எண்ணெய் சேர்த்துருக்கேன், நல்லெண்ணெய். அது கூட வெந்தயம், 10 சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு 4 பச்சை மிளகாய் வதங்கிடுச்சு. 2 தக்காளி சேர்த்துடலாம். வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலாலாம் ஊற்றிடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஸ்டவ் லோ ஃப்ளேமில் போட்டுடலாம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்து சுண்டை வத்திடுச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. அங்கிட்டு கொதிச்சிட்ருக்கு. நம்ம ஃபிஷ் ஃப்ரைக்கு ரெடி பண்ணிடலாம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். மீன் போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். எல்லா பக்கட்டும் படுற மாதிரி தேய்ச்சி வச்சுருவோம். மசாலா எல்லாம் தடவி வச்சாச்சு. இது ஒரு 15 மினிட்ஸ் ஊற விட்டுட்டு அப்புறம் பொரிச்சு எடுத்துடலாம். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இதை பொரிச்சிடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்பு ஃபிஷ் ஃப்ரை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே.